Hello guys, good morning. Today we are going to discuss about Top Girls. Top Girls was written by Carol Leslie Churchill. கேரல் லெஸ்லி சர்ச்சில் யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் பிளேரைட். அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே அசோசியேட்டட் வித் சர்ரியலிஸ்ட் அண்ட் போஸ்ட் மாடர்ன் தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ரியலிஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அன்ரியல் அல்லது இமேஜினரி அப்படின்னு அர்த்தம். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இமேஜினரியாகவும் அன்ரியலிஸ்டிக்காகவும் போஸ்ட் மாடர்ன் தியேட்டருக்கு ஏற்ற மாதிரியான பிளேஸாகவும் இருந்திருக்கு. சர்ச்சிலோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிளே என்ன அப்படின்னா ஓனர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பிளே. இந்த ஒர்க் வந்து ப்ரீமியர்டு அப்படின்னா திரையிடுதல் அப்படின்னு அர்த்தம். எப்போ திரையில் இடப்படுது அல்லது ஸ்டேஜ் பண்ணப்படுது, நடித்து காமிக்கப்படுது அப்படின்னா லண்டனுடைய ராயல் கோர்ட் தியேட்டரில் வந்துட்டு நடித்து காட்டப்படுது 1972. அண்ட் சர்ச்சில் ஹேஸ் ஒன் 3 OB அவார்ட்ஸ். OB அவார்டு அப்படின்னா என்னென்னா அமெரிக்காவில் இலக்கியத்திற்காக வழங்கக்கூடிய உயரிய விருது, ஹானரபிள் அவார்டு தான் வந்து இந்த OB அவார்டு அப்படிங்கிறது. ஸோ சர்ச்சிலுடைய 3 ஒர்க் வந்து அந்த OB அவார்டை வின் பண்ணியிருக்கு. எந்தெந்த ஒர்க்ஸ் அப்படின்னா Cloud9 அப்படிங்கிறது 1979 வந்து OB அவார்டு வின் பண்ணியிருக்கு. டாப் கேர்ள்ஸ் 1982 அண்ட் சீரியஸ் மணி 1987 OB அவார்டு வின் பண்ணியிருக்கு. சர்ச்சில் ரோட் டாப் கேர்ள்ஸ் டியூரிங் மார்கரெட் தாட்சர்ஸ் ரூல் இன் இங்கிலாந்து. சர்ச்சில் வந்து எப்போ டாப் கேர்ள்ஸ் எழுதுகிறாங்கன்னா மார்கரெட் தாட்சருடைய ரூல் இங்கிலாண்டில் நடந்துக்கிட்டு இருந்த போது இந்த டாப் கேர்ள்ஸை வந்து எழுதியிருக்கிறாங்க. மார்கரெட் தாட்சர் சர்வ்ட் as Britain's right-wing prime minister from 1979 to 1990. அப்போ பிரிட்டனுடைய ரைட்-விங் பிரைம் மினிஸ்டராக மார்கரெட் தாட்சர் 11 வருஷம் இருந்திருக்கிறாங்க, 1979 1990 வரைக்கும். ஸோ அந்த வருஷத்தில் இவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் தென் கேரல் சர்ச்சில் பப்ளிக்காகவே அக்னாலேஜ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா மார்கரெட் தாட்சர் எப்படி பிரிட்டிஷோடைய பிரைம் மினிஸ்டராக உயர்ந்தாங்க அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நான் டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேவை எழுதினேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காகவே அக்னாலேஜ் பண்ணுறாங்க. டாப் கேர்ள்ஸ் வந்து எப்போ எழுதி பப்ளிஷ் பண்ணப்படுது அல்லது பெர்ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னா 28 ஆகஸ்ட் 1982 அன்னைக்கு ராயல் கோர்ட் தியேட்டர் லண்டனில் டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு 1982க்கான பெஸ்ட்டு ப்ளே அப்படிங்கிறதுக்கான OB அவார்டை வந்து பெறுது. அண்டு டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் சர்ச்சில் வந்து 2 விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசம் அண்ட் ஹைப்பர் ப்ரொஃபஷனலிசம். இந்த 2 விஷயத்துக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கிற கேரக்டர் தான் இந்த மர்லின் அப்படிங்கிற கேரக்டர். அவங்க தான் ஹீரோயின் ஆஃப் த பிளே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த பிளே அல்லது ஹீரோயின் ஆஃப் த பிளே அப்படின்னா மர்லின் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசத்துக்கும் ஹைப்பர் ப்ரொஃபஷனலிசத்துக்குமான எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. இப்போது ஆக்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆக்ட் 1 அப்படிங்கிறது மர்லின் வந்து ஒரு ஹோஸ்ட்டு ஒரு ஒரு டின்னர் பார்ட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. மர்லின் தான் அதோட ஹோஸ்ட்டு. எங்கே அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. எதுக்காக டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மர்லினுக்கு மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். அந்த ப்ரமோஷனை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு செலிப்ரேட்டரி டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த செலிப்ரேட்டரி டின்னர் பார்ட்டியில் கலந்துக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்து இறந்து போன ப்ரோட்டோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னா அந்த ஃபெமினிசம் மூமெண்ட்டுக்கெல்லாம் முன்னாடி ஃபெமினிசத்துக்காக போராடிய பெண்கள் தான் வந்து 5 பேர். அந்த ஹிஸ்ட்ரியில் பல்வேறு மொமெண்ட்ஸில் வாழ்ந்த
அந்த 5 பெண்களும் வந்து தங்களுடைய கதைகள் வாழ்க்கை வரலாறை வந்து ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு டின்னர் பார்ட்டி தான் இந்த டின்னர் பார்ட்டி. ஒரு அப்ரெசிவ் பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் விமனோட நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ட்ராமா மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த டாப் கேர்ள்ஸ் ட்ராமா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நாள் சாட்டர்டே நைட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மர்லின் தான் ஹோஸ்ட் இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு செலிப்ரேட்டரி டின்னர் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில். எத்தனை பேருக்கு அப்படின்னா மொத்தம் 6 பேருக்கு, மர்லினோட சேர்த்து தான் 6 பேர். ஸோ ஆல் ஆஃப் மர்லின்ஸ் கெஸ்ட் ஆர் ஃபேமஸ் விமன் ஃப்ரம் த பாஸ்ட், தே ஆர் அன்ரியல். அப்போது மர்லின் இன்வைட் பண்ணுற கெஸ்ட் எல்லாரும் அன்ரியல், உண்மையான கெஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் இமேஜினரி கெஸ்ட். த ஃபஸ்ட்டு கெஸ்ட் இஸ் இசபெல்லா பேர்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க யாருன்னா இசபெல்லா பேர்ட் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்டு. அவங்க வந்தோடனே மர்லினுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. எதுக்காக கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக அவங்களுக்கு மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். அந்த டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக மர்லினுக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு. அந்த ப்ரமோஷனை பாராட்டுறதுக்காக வராங்க கெஸ்ட் எல்லாரும். ஸோ ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு இசபெல்லா பேர்டு. They drink several bottles of Frascati wine and ordered 3-course meal. அவங்க அந்த டின்னர் பார்ட்டியில் அங்கே வந்த பெண்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? ஃப்ராஸ்கட்டி வைன் அப்படிங்கிற ஒயின் குடிச்சிருக்கிறாங்க. அண்டு 3-course மீல் வந்து சாப்பிட்ருக்குறாங்க. 3-course மீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் கொடுப்பாங்க, அண்ட் தென் மெயின் மீல், அதுக்கப்புறம் டெசர்ட். அந்த மாதிரி 3-course மீல் வந்து சாப்பிட்றாங்க. அந்த கெஸ்ட்டு 6 பேர் யாருன்னா, ஃபஸ்ட்டு மெர்லின் தான் வந்துட்டு ஹோஸ்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹோஸ்ட்டு. அடுத்தது இசபெல்லா பேர்டு தான் ஃபஸ்ட்டு கெஸ்ட் யார் அப்படின்னா இசபெல்லா பேர்டு தான். ஸோ இசபெல்லா பேர்டோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் வரும். அண்ட் தென் லேடி நிஜோ, அப்புறம் டல்கிரெட், அப்புறம் போப் ஜோன், அப்புறம் பேஷண்ட் கிரிசல்டா. இந்த 5 பேரும் வந்துட்டு வராங்க. இசபெல்லா பேர்ட் அப்படிங்கிறவங்க 1831லேருந்து 1904 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் இவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அவங்களே நேரில் வந்து சொல்கிறாங்க. இசபெல்லா பேர்ட் அவங்களே நேரில் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறாங்க. இப்போது இசபெல்லா பேர்ட் lived in Edinburgh, traveled extensively between the ages of 40 and 70. இசபெல்லா பேர்ட் அப்படிங்கிறவங்க எடின்பர்க் அப்படிங்கிற ஊரில் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. 40 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் தான் அவங்க அதிகமான ட்ராவல்ஸ் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 19th century இங்கிலாண்டில் இசபெல்லா பேர்டு வந்து ஒரு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி அவங்களோட அப்பா யார் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் கிளர்ஜிமேன். இசபெல்லா பேர்டோடைய ஃபாதர் இஸ் அன் இங்கிலீஷ் கிளர்ஜிமேன். இவங்களோட ஃபேமிலி யங் ஏஜில் இருக்கும் போதே, இசபெல்லா பேர்ட் யங் ஏஜாக இருக்கும் போதே ஸ்காட்லாண்டுக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. ஸ்காட்லாண்ட் போன அப்புறம் இசபெல்லா பேர்ட் என்னெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா, ரீடிங் லாட்டின் படிக்கிறாங்க, ஸ்டடியிங் ஹிம்னாலஜி அப்படிங்கிறது கடவுள் பற்றின ஒரு படிப்பு. அந்த மந்திரங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஹிம்னாலஜி, கடவுள் துதி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கிறாங்க. மெட்டஃபிசிக்கல் போய்ட்ரி படிக்கிறாங்க, நீடில் ஒர்க் பண்ணுறாங்க. இது எல்லாமே பண்ணாலும், லாட்டின் படித்தாலும், ஹிம்னாலஜி படித்தாலும், மெட்டஃபிசிக்கல் போய்ட்ரி கற்றுக்கிட்டாலும், நீடில் ஒர்க் கற்றுக்கிட்டாலும், அவங்களோட ஃபேவரட் ஒர்க் அல்லது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா குக்கிங், வாஷிங், மெண்டிங், அந்த மாதிரி நார்மலாக ஒரு பொண்ணு என்னெல்லாம் பண்ணுவாளோ வீட்டில், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இசபெல்லா பேர்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஷி ஹேட் டியூமர் ரிமூவ்ட் ஃப்ரம் ஹர் ஸ்பைன். அவங்களோட ஸ்பைனில் ஒரு டியூமர் இருந்திருக்கு. அந்த டியூமரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்களால வந்து ஸ்பைனில் டியூமர் ரிமூவ் பண்ணது ரீசன்னால் மோஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் டேஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க சோஃபாவில் படுத்துட்டு இருந்தே முடிஞ்சிருச்சு. ஸோ 40 வயசு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. எதுக்காக ஆஸ்திரேலியா போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க.
ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் வந்து ஒர்சன் தான் ஆகுது. ஸோ ஹெல்த் கண்டிஷன் ஒர்சன் ஆனதுனால அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்க பிடிக்கல. ஸோ அங்கேருந்து ஷி ஹேட்ஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அங்கேருந்து சாண்ட்விச் ஐல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு வந்து போகிறாங்க. அந்த சாண்ட்விச் ஐலாண்டில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிற பீச்சு, ஒவ்வொரு நாள் காலை தூங்கி எழுந்திருக்கும் போதும் அந்த கடல் அலைகளை பார்க்கறது, அந்த பீச்சை பார்க்குறது, ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்து ஒரு ஆள் வராரு. யாருன்னா ராக்கி மவுண்டைன் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இசபெல்லா பேர்டுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கான குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து ராக்கி மவுண்டைன் ஜிம்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 1 இயர் ஆகுது. 1 இயர் கழித்து அந்த ராக்கி மவுண்டைன் ஜிம்மு அவரோட தலையில் புல்லட் இறந்து போயிடுறாரு. அந்த அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு நைட்டு இசபெல்லா பேர்டோடைய ட்ரீமில் விஷனாக வந்து அவர் வராரு. அதுக்கப்புறம் இசபெல்லா பேர்டுக்கு வந்து ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க பேர் ஹென்னி. அவங்களுக்கு வந்து உடல் நலக்குறைவு ஏற்படுது. அவங்களோட ஹஸ்பண்ட் டாக்டர் பிஷப் வந்து ஹென்னியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனாலும் ஹென்னி வந்து இறந்து போயிடுறாங்க. அண்ட் தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த டாக்டர் பிஷப் அவரும் இறந்து போயிடுறாரு. யங்கர் சிஸ்டரும் இறந்துடுறாங்க. யங்கர் சிஸ்டரோட ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவலை ஆகிடுறாங்க. அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றதுக்காக 56 வயசில் இசபெல்லா பேர்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திபெத் அப்படிங்கிற பகுதிக்கு போகிறாங்க. திபெத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மவுண்டைன் லெவல்லேருந்து 7000 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு மவுண்டைனை வந்து அவங்களுக்கு என்ன தான் ஸ்பைனில் சர்ஜரி பண்ணியிருந்தாலும், டியூமர் ரிமூவ் பண்ணியிருந்தாலும், அவங்களோட ஸ்பைன் பெயின் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து ஒரு மவுண்டைனை வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. 7000 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டனையே வந்துட்டு அவங்க ஏறிடுறாங்க திபெத்தில். அதுக்கப்புறம் அவங்க வந்து சைனா போகிறாங்க. திபெத்திலேருந்து சைனா போகிறாங்க. சைனா போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ஜெனோஃபோபிக் மாப்னால் அட்டாக் பண்ணப்படுறாங்க. ஜெனோஃபோபிக் அப்படின்னா என்ன மீனிங்னா, வெளிநாட்டவர்களை பார்த்தா ஒரு பயம் ஏற்படும் இல்லையா நமக்கு, அப்படிப்பட்ட ஒரு பயம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மாப்னா குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெளிநாட்டவர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினால இவங்க வந்து அட்டாக் பண்ணப்படுறாங்க இசபெல்லா பேர்டு. ஸோ அங்கேருந்து கிளம்பி திருப்பி வந்துட்டு இங்கிலாண்டுக்கே வந்துடுறாங்க. இங்கிலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க. எதை பற்றி லெக்சர் கொடுக்குறாங்கன்னா, ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எந்த அளவுக்கு கரப்ட் ஆகிருக்குது, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எவ்வளோ விஷியஸாக இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு லெக்சர் வந்து கொடுக்குறாங்க இங்கிலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம். அண்ட் தென் திருப்பி சைனாக்கு வந்து மறுபடியும் செகண்ட் விசிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்கிறதுனால அவங்க டாக்டர்ஸ் அவங்கள அலோவ் பண்ணல. அண்ட் தென் 70 வயசு இருக்கும்போது இசபெல்லா பேர்டு என்ன பண்ணுறாங்கன்னா மொராக்கோ போகிறாங்க. மொராக்கோவில் போயிட்டு மொராக்கன் எம்பரரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல மொராக்கோவுடைய எம்பரரை மீட் பண்ண ஃபஸ்ட்டு யூரோப்பியன் விமன் அப்படிங்கிற பெருமை இசபெல்லா பேர்டுக்கு தான் சேரும். ஸோ மொராக்கன் எம்பரரை மீட் பண்ண பெருமையோட இவங்களோட ஸ்டோரி வந்து முடியுது. அடுத்தது லேடி நிஜோ. லேடி நிஜோ அப்படிங்கிறவங்க 1258 வந்து பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அல்லது அந்த டைமில் வந்து வாழ்ந்தவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ வருஷம் இவங்க வாழ்ந்தாங்கன்றது பற்றி எதுவுமே கொடுக்கல, இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ ஜாப்பனீஸ் எம்பரரோட ஒரு கோர்டிஷனாக வந்து இந்த லேடி நிஜோ இருந்திருக்கிறாங்க. லேடி நிஜோ வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு கான்குபைனா, ஒரு ஜாப்பனீஸ் எம்பரருடைய கான்குபைனா அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 14 வயசு இருக்கும்போது அந்த ஜாப்பனீஸ் எம்பரருடைய கோர்ட்டில், அந்த பேலஸில் சேக் அப்படிங்கிற ஒயின் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த பொண்ணு. அவங்க அப்பாவும் அதே கோர்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ இந்த ஜாப்பனீஸ் எம்பரர் என்ன பண்ணுறாருன்னா நிஜோவோட அப்பா கிட்ட நிஜோவை வந்து
ஒரு பெர்மனண்ட் கான்குபைனா எனக்கு கொடுத்துரு, என்னோட பேலஸ்க்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்பாவும் சரி ஓகே, எம்பரரே ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அப்பாவால் நோ சொல்ல முடியலை. ஸோ அவர் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த கோர்ட்டில், ஜாப்பனீஸ் எம்பரரோட கோர்ட்டில் வந்து கான்குபைனா விட்டுட்டு ஒரு அட்வைஸும் பண்ணுறாரு. என்ன தன்னோட மகளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, எம்பரரோட நீ வந்து வாழ்நாள் முழுக்க எம்பரருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். நீ எப்போ எம்பரரோட ஃபேவரை இழக்கிறியோ, ஃபேவரட் ஒய்ஃபாக இல்லாமல் போகிறியோ, ஃபேவரட் கான்குபைனாக இல்லாமல் போகிறியோ, அப்போது நீ ஹோலி ஆர்டர்ஸ்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ வந்து ஒரு நன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதன்படியே வந்து ஃப்யூச்சரில் லேடி நிஜோ புத்திஸ்ட் நன்னா மாறிடுறாங்க அவங்க அப்பாவோட விஷ் ஃப்யூச்சரில். பட் ஷீ ரீகால்ஸ் ஹர் லவர்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த கோர்ட்டில் இருக்கும்போது, ஜாப்பனீஸ் எம்பரரோட கோர்ட்டில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 2 பேர் கூட அஃபேரில் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை பற்றி சொல்கிறாங்க. இப்போது ப்ரீஸ்ட்டு அரியாக்கே அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்ட்டு கூட லேடி நிஜோவுக்கு ஒரு அஃபேர் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவளுடைய சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அக்கிபோனோ அப்படிங்கிற ஒரு ஆள் கூடயும் அவளுக்கு வந்து அஃபேர் ஏற்படுது. எம்பரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் இந்த லேடி நிஜோவை வேறொரு ஆள் கூட அஃபேருக்காக அனுப்பிட்டு அவர் வந்து வெளியிலேருந்து அதை ரசிச்சிட்ருப்பார். ஸோ அப்போ தான் நிஜோவுக்கு புரியும், எம்பரரோட ஃபேவரட் ஒய்ஃப் இவ இல்லை, அது ஜஸ்ட் லஸ்ட்டுக்காக தான் எம்பரர் வந்து அவளை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவள் அப்போ தான் புரிஞ்சுக்கிறா. ஸோ இவளோட அந்த அஃபேர் வந்து இப்போ இன்னும் இன்டென்சிவாக மாறுது. அப்போது ஃபஸ்ட்டு லேடி நிஜோ ப்ரெக்னென்ட் ஆகுறா. ஒரு குழந்த பிறக்குது. ஆனால் அந்த குழந்த வந்து இறந்துருது, சர்வைவ் ஆகலை. அண்ட் தென் செகண்ட் வந்து அந்த அக்கிபோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைல்ட்ஹுட் க்ரஷ் இருக்கான்ல, அவன் கூட வந்து அஃபேர் ஆகுது. அவன் கூட அஃபேர் ஆகி ஒரு பேபி கேர்ள் வந்து பிறக்குது. அந்த கேர்ளை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவ என்ன சொல்லுவா எம்பரர்கிட்ட அப்படின்னா, இது உங்களோட குழந்த தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ ஒவ்வொரு தடவை அந்த எம்பரர் மீட் பண்ண வரும்போதும் இவன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ வேண்டாம், அஃபேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவா. அண்ட் தென் ஒரு நாள் வந்து பேபி டெலிவர் ஆகுது. அந்த பேபியை வந்து அக்கிபோனோக்கிட்டே கொடுத்துட்டு, அக்கிபோனோக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும், ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்காது. அதனால இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த பேபி கேர்ளை வந்து அக்கிபோனோக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவா. கொடுத்து அனுப்பினதுக்கப்புறம் எம்பரர்கிட்ட போயிட்டு உங்களோட பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால பேபி மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு போய் சொல்லிடுறா. அண்ட் தென் அந்த குழந்தைய நிஜோ 3 வருஷம் கழித்து ஒரே ஒரு தடவை லைஃப்பில் வந்து அந்த பெண் குழந்தைய வந்து பார்க்குறா அக்கிபோனோவோட வீட்டில். அண்ட் தென் மறுபடியும் 3வது தடவை லேடி நிஜோ வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறா. அந்த 3rd பேபியோட அப்பா யார் அப்படின்னா, அந்த ப்ரீஸ்ட் அரியாக்கே தான் அந்த 3rd சைல்டோடைய அப்பா. அது வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை. அண்ட் தென் அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எதுவும் தெரியல. அண்ட் தென் 4th ஒரு குழந்தை பிறக்குது. 4th டைம் அவள் ப்ரெக்னென்ட் ஆகுறா. அந்த குழந்தை, அந்த ப்ரெக்னென்சியோட அப்பாவும் வந்துட்டு இந்த அரியாக்கே அப்படிங்கிற ப்ரீஸ்ட் தான். ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரீஸ்ட் அரியாக்கே இறந்து போயிடுறாரு. எம்பரர் வந்து இப்போ வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எம்பரர் வந்து ஒரு ஆட்டம் சீசனில் இறந்து போயிடுறாரு. அந்த ஆட்டம் சீசனில் தான் லேடி நிஜோவோட அப்பாவும் இறந்துருப்பார். ஸோ இப்போ வந்து லேடி நிஜோ வந்து நான் வந்து அழணும், எம்பரரை பார்க்கணும், எம்பரர் டெத் பெட்டில் இருக்கும்போது நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த பேலஸ்க்கு வருவாள். ஏன்னா அவன் வந்து புத்திஸ்ட் நன்னா மாறிட்டு எம்பரரோட ஃபேவரை இழந்ததுக்கப்புறம் இந்த 4 குழந்தைகளுக்கு பிறகு இவள் வந்து புத்திஸ்ட் நன்னா மாறிடுறா, பேலஸை விட்டு போயிடுறா. திருப்பி எம்பரர் டெட் பெட்டில் இருக்கும்போது வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்பா. ஆனால் யாருமே அவளை வந்து அந்த பேலஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல.
ஸோ அவள் வந்து எம்பரரோட டெத்துக்காக ஃபுல் மார்னிங் முழுசாக அழுகிறதுக்கு கூட வந்து அவளை அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி பெருமையாக வந்து அவளோட ஸ்டோரியை முடிக்கிறா. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, அவளுக்கு லேடி நிஜோ 14 வயசில் இருக்கும்போதே அந்த எம்பரரோட கோட்டீஸனாக விட்டுடுறாங்க. இப்போ அவளுக்கு வந்து 18 வயசு ஆகுது. 18 வயசு ஆகும்போது ஃபுல் மூன் செரிமனி அப்படின்னு ஒன்று நடக்குது. அதாவது எப்போவுமே ஃபுல் மூன் செரிமனி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அந்த பேலஸில் அப்படின்னா, அங்கே ஒரு பேலஸ் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு ஒரு எம்பரரோட பேலஸ் அப்படின்னா அங்கே நிறைய கான்குபைன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஒரு எம்பரருக்கு நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பௌர்ணமி நாள் அன்னைக்கு அவங்கள நிற்க வச்சு மென்னெல்லாம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மென்னெல்லாம் வந்து ரைஸ் குரூயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி கஞ்சி காய்ச்சுவாங்க. அரிசி கஞ்சி அல்லது அரிசி கூழ் வந்து காய்ச்சிட்ருப்பாங்க. பெண்கள் எல்லாத்தையும் நிற்க வச்சு லாயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாயின்ஸ் கட்டுற இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த பட்டில் வந்து பட்டக்ஸில் வந்துட்டு லேடிஸ் எல்லாரையும் அடிப்பாங்க. அப்படி அடித்ததுக்கப்புறம் அந்த ரைஸ் கஞ்சியை வந்து கொடுப்பாங்க. அந்த அந்த லேடிஸ் எல்லாரும் அதை குடிக்கணும். அது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி. அது என்ன அப்படின்னா, அப்படி அந்த கஞ்சியை குடித்தாங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து ஆண் குழந்தையே பெற்றெடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ஜாப்பனீஸ் எம்பரருடைய கோர்ட்டில். ஸோ அந்த அந்த இன்சிடெண்ட் வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கும். அப்போ ஒரு நாள் 18 வயசு இருக்கும்போது நிஜோ என்ன பண்ணுறா அப்படின்னா, லேடி ஜென்கி அண்ட் லேடி மேசிமுசு அப்படிங்கிற 2 பேர் கூட சேர்ந்து இந்த எம்பரரை எப்படியாவது பனிஷ் பண்ணணும். இந்த இந்த செரிமனி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இது வந்து பெண்களை ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 விமனோடு சேர்ந்து இந்த எம்பரருக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு பிளான் போடுறா. அப்போ எம்பரர் வராரு, ரூம்குள்ளே வராரு. வந்த உடனே லேடி ஜென்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பிடிச்சிக்கிறாங்க, ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. லேடி மேசிமுசு அப்படிங்கிறவ வந்துட்டு அந்த டோர்கிட்ட நின்றுட்டு யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறா. அண்ட் நிஜோ வந்து அதே லாயின்ஸ் ஏரியாவில் பட்டில் வந்து அடிக்கிறா. அடிச்சுட்டு இனிமே யாரையாச்சும் இந்த மாதிரி அடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது வந்துட்டு இவர் வந்து அழுவார். ஜாப்பனீஸ் எம்பரர் வந்து அழுகுறாரு பயங்கரமாக. வலி தாங்க முடியல, கத்துறாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இனிமே வந்து நான் என்னோடய கோர்டிஷன் யாரையுமே, என்னோடய கான்குபைன்ஸ் யாரையுமே நான் வந்து அடிக்க மாட்டேன், யாரையும் அடிக்கிறதுக்கு அலோ பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப ப்ரௌடாக வந்து தன்னோட ஸ்டோரியை முடிக்கிறாள் லேடி நிஜோ. அண்ட் டல்கிரெட், 3rd கேரக்டர் வந்து டல்கிரெட் அப்படிங்கிறது. டல்கிரெட் யார் அப்படின்னா ப்ரூகல்ஸ் பெயிண்டிங். ப்ரூகல் அப்படிங்கிற ஒருத்தர் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்லேருந்து வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த டல்கிரெட் அப்படிங்கிறது. மர்லினோடைய கெஸ்ட்லேயே ரொம்ப குறைவாக பேசுகிற ஒரு கேரக்டர் யாருன்னா இந்த டல்கிரெட் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ரொம்ப ரோகிஷாக ரஃப்பாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க பேச்சே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லேடியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து புவர் டேபிள் மேனர்ஸ், இவங்களுக்கு நல்ல டேபிள் மேனர்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிற சம் பிளேட்ஸ் எல்லாம் கூட திருடி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஒரு க்ரௌட் ஆஃப் விமனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்த நோக்கி. எங்கே அப்படின்னா ஹெல்லை நோக்கி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் நிறைய ஆர்ட் க்ரீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆர்ட் க்ரீச்சர்ஸு, ரேட்ஸு, லிசர்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அந்த லேடிஸ் யாருமே பயப்படல. ஏன் பயப்படல அப்படின்னா, அதை விட மோசமான விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்பானிஷ் ஆர்மினால் இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு இந்த பூச்சி மற்ற விஷயங்களை பார்த்து ஒன்றும் பயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேட்ஸு, லிசர்ட்ஸ் எல்லாம் பார்த்து
பயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பானிஷ் ஆர்மி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த டல்கிரெட்டோடைய மூத்த குழந்தைய என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீலை வச்சு ஏற்றி கொன்னுடுறாங்க. அந்த பாடியை வந்து அப்படியே பீஸாக போயிடுது. அந்த குழந்தையோட பாடியை வந்து பேர்ட்ஸ் எல்லாம் கொத்தி சாப்பிடுது. அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்பானிஷ் சோல்ஜர் ஸ்பானிஷ் ஆர்மியோட ஒரு சோல்ஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட சின்ன குழந்தைய வந்து கத்தியால் குத்தி கிழிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட கொடூரங்களையே பார்த்த எங்களுக்கு இந்த ரேட்ஸு, லிசர்ட்ஸ், இந்த ஆட் க்ரீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் ஒரு ஹெல்லை நோக்கி வந்து இவங்க பயணிச்சிட்ருக்காங்க. வெளியில் வந்து இவங்க கத்துறாங்க. ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிட்டு எல்லா லேடிஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டல்கிரெட் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு மார்ச் பண்ணி போகிறாங்க. அவங்களோட பேக்கிங் ஒர்க்கு, வாஷிங் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கையும் அப்படியே விட்டுட்டு எல்லா விமனும் சேர்ந்து ஒரு ஆர்மியாக டெவில்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக ஹெல்லை நோக்கி போகிறாங்க. டெவில்ஸ் கூட சண்டையும் போடுறாங்க. இதோட டல்கிரெட்டோட ஸ்டோரி வந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து போப் ஜோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். 4th கேரக்டர் போப் ஜோன் வந்து 854 856 வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து போப்பாக இருந்திருக்கிறாங்க ஜோன். ஸோ மெர்லின் வந்து ஜோனை என்னவா மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபேண்ட் ப்ராடிஜி அப்படின்னா நாலேஜபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குழந்தை பருவத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் ஸ்பீக்ஸ் அபவுட் மெட்டாஃபிசிக்ஸ், தியாலஜி, நெவர் கன்வெர்டட் எனிஒன். அதாவது ஜோன் வந்து எதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்கன்னா மெட்டாஃபிசிக்ஸை பற்றி பேசுகிறாங்க, தியாலஜியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் போப் ஜோன் யாரையும் மதம் மாற்றம் செய்யவில்லை. ஏன்னா இவங்க ஒரு மிஷனரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் வந்து தன்னைத்தானே ஒரு ஹெரசி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஹெரசினா என்ன அர்த்தம்னா எஸ்டாப்ளிஷ்டு பிலீஃப்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க, சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க தான் ஹெரசி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க யாரையும் மதம் மாற்றம் பண்ணலை. இவங்க வந்து ஜஸ்ட்டு ப்ரீச் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஜோன் வந்து 12 வயசு இருக்கும்போது வீட்டை விட்டு கிளம்புறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு வந்து தியாலஜியை பற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் வந்து லைப்ரரிக்குள்ளே அலோ பண்ணப்படுறதில்ல. ஸோ இவங்க க்ரீக்கில் இருக்கக்கூடிய ஏத்தென்ஸுக்கு படிக்க போகணும்னு விரும்புகிறாங்க. ஸோ 12 வயசு இருக்கும்போது 16 வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பரோடு சேர்ந்து போகிறாங்க. எங்கே அப்படின்னா ஏத்தென்ஸ்க்கு வந்து போகிறாங்க படிக்கிறதுக்காக. இவங்க வந்து போப் ஜோன் வந்து சயின்ஸ்லேயும் ஃபிலாசபிலையும் அந்த பையன் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டை விட இவங்க ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறாங்க சயின்ஸ்லேயும் ஃபிலாசபிலையும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இறந்து போயிடுறான். இறந்ததுக்கப்புறம் ஜோன் என்ன பண்ணுறாங்கன்னா ரோமுக்கு போகிறாங்க படிக்கிறதுக்காக. ரோமில் போயிட்டு ஒரு க்ரீக் ஸ்கூலில் வந்து டீச் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச் பார்த்து எல்லோரும் இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. ஸோ ஜோனுடைய ஸ்பீச்சை கேட்டு எல்லோரும் இன்ஸ்பயர் ஆகிட்டதுனால அவங்களுக்கு வந்து கார்டினல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. கார்டினலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. போப் லியோ அப்படிங்கிறவர் சீக்கிரமாகவே இறந்து போயிடுறாரு. அதனால அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ஜோனை வந்து நெக்ஸ்ட்டு போப்பாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஜோன் வந்து போப் ஜோனாக ஆகுறாங்க. போப் ஜோன் ஆனதுக்கப்புறம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. லக்ஸூரியஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. பிஷப்ஸ்க்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது, கான்சிக்ரேட்டிங் அப்படின்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க வாழ்க்கையை. அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்களோட சேம்பர்லைன்ஸ்லேயே ஒருத்தரை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட்டும் ஆகுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜோன் என்ன நினைக்கிறா அப்படின்னா தான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒபேஸாக இருக்கிறதா நினச்சிட்ருக்கா. நான் குண்டாகிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்கா. அவளுக்கு ப்ரெக்னென்சினா என்னன்னு கூட தெரியாது.
ஸோ ஒரு நாள் ரோகேஷன் டே அப்படின்ற ஒரு டே வந்து நடக்குது. ரோகேஷன் டே அன்னைக்கு மார்ச் பண்ணி போகிறாங்க. எங்கேருந்து எங்கே போகிறாங்க, ஒரு பரேடு வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. அந்த பரேடு வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னா, செயின்ட் பீட்டர்ஸ் கெத்தீட்ரல்ல இருந்து செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் வரைக்கும் ஒரு பரேடை வந்து இவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க, போப் ஜோன். அப்போது ஹார்ஸ் மேலே உட்காந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு லேபர் பெயின் வருது. லேபர் பெயின் வந்ததுனால ஹார்ஸ்லேருந்து கீழே இறங்கணும். ஆனால் இவங்க வந்து ஹார்ஸ்லேருந்து இறங்கக்கூடாது. அந்த பரேடு ரோகேஷன் டே அன்னைக்கு பரேட் நடக்கும்போது செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்லேருந்து செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் போகிற வரைக்கும் ஹார்ஸ்லேருந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல். பட் இவங்க வந்து அங்கேருந்து கட்டாயத்தின் வழி தாங்க முடியாமல் அங்கேருந்து இறங்க வேண்டிய ஒரு நிலமை வருது. ஹார்ஸ்லேருந்து கீழே விழுறாங்க. ஹார்ஸ்லேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஸோ பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்க முடியாத ஒரு வயிற்று வலியினால் போப் ஜோன் வந்து இறந்து போக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தை வந்து ஸ்லிட் ஆகி கீழே விழுது அந்த ரோடு மேலே. அப்போது தான் ஒரு கார்டினல் வந்து தி ஆன்டிக்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போப் ஜோன் வந்து ஆண் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டதுனால அவங்கள காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் டவுனுக்கு வெளியில் போட்டுடுறாங்க. வெளியில் போட்டு கல்லாலே அடித்து அந்த பொண்ணை வந்து சாகடிச்சிடுறாங்க, ஜோனை. ஸோ இந்த ஸ்டோரி முழுக்கவே இந்த பார்ட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு ஜோன் வந்து அதிகமாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கடைசியில் வந்து அவங்க வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக அவங்க ஸ்பீச் முடிக்கும்போது என்ன சொல்லிட்டு முடிக்கிறாங்கன்னா, ஒரு லுக்ரீஷியஸோட போயம் டி ரீரம் நேச்சர் அப்படிங்கிற போயம்லேருந்து சில வரிகளை சொல்லிவிட்டு அவங்களோட ஸ்பீச்சை முடிக்கிறாங்க. ஸ்பீச் முடித்ததுக்கப்புறம் ஒரு கார்னரில் போயிட்டு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் தென் பேஷண்ட் கிரிசல்டா, 5th கேரக்டர் வந்து பேஷண்ட் கிரிசல்டா. இவங்க வந்து ஒரு ஒபீடியன்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. இந்த பேஷண்ட் கிரிசல்டாவோட கேரக்டர் எங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்குதுன்னா, சாசர் எழுதின தி கேண்டபரி டேல்ஸில் வரக்கூடிய கிளர்க்கோடைய டேலில் வந்து இந்த பேஷண்ட் கிரிசல்டாவோட ஸ்டோரி வந்து ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு. பேஷண்ட் கிரிசல்டா வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, ஒரு ஒபீடியன்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. மெர்லின் வந்து பேஷண்ட் கிரிசல்டாவை என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிரிசல்டாவோட ஸ்டோரியை ஒரு ஃபேரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரிசல்டா வந்து 15 வயசு இருக்கும்போது ஒரு நாள் தோட்டத்தில் வந்துட்டு இந்த ஆடுகள், செம்மறி ஆடுகள், ஷீப்ஸ் எல்லாம் வந்துட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மார்க்வெஸ் வந்து பார்க்குறாரு. அந்த மார்க்வெஸோட பேர் வந்து வால்டர் அப்படிங்கிறவர். அவர் பார்க்குறாரு, அவருக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, 15 வயசு பொண்ணு. அண்ட் தென் ஒரு நாள் வந்து அவர் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனால் பிரைடு யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணல. யாருக்குமே பிரைடு யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியாமலே இருக்குது. ஒரு நாள் அந்த வெட்டிங் டே அன்னைக்கு காலையில் அவரோட சேரியட் வந்து மார்க்வெஸோட சேரியட் வந்து கிரிசல்டாவோடைய காட்டேஜுக்கு முன்னாடி, அந்த காட்டேஜ் அப்படின்னா குடிசைக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அங்கேருந்து இறங்கி வராரு வால்டர் வந்துட்டு கிரிசல்டாவுடைய அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு, உங்களோட பொண்ணை எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவள் வந்து எனக்கு லைஃப் லாங் ஒரு ஒபீடியன்ட் ஒய்ஃபாக இருக்கணும் கிரிசல்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிரிசல்டாவோட அப்பா ஒத்துக்கிட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. மேரேஜ் நடக்குது. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இவன் வந்து ஒபீடியன்ட் ஒய்ஃபாக இருக்காளா, அவள் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு உண்மையாக இருக்காளா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக மார்க்விஸ் வால்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து வெறும் 6 வாரங்கள் தான் ஆகியிருக்கு.
அப்போது வந்து அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது நீ மட்டும் குழந்தையோட ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருந்தால் அவங்க வந்து உன்னை வெறுத்துருவாங்க. ஸோ வில்லேஜர்ஸ் வந்து உன்னை வெறுக்கிறாங்க, அதனால் இந்த குழந்தை நமக்கு வேண்டாம், இந்த குழந்தைய வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அவகிட்டேருந்து பறிச்சுட்டு போயிடுறாரு. அப்பையும் இந்த பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அண்ட் தென் 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பேபி பாய் வந்து அவங்களுக்கு பிறக்குது. அந்த பேபி பாய் வந்து 2 வருஷம் வரைக்கும் இவ வந்து கிரிசல்டா வந்து வளர்த்துட்ருக்காங்க. அப்படி வளர்த்துட்ருக்கும்போது பெசன்ட்ஸ் எல்லாம் வந்து உன் மேலே கோவப்படுறாங்க. விவசாயிகள்லாம் வந்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கும்போது நீ மட்டும் குழந்தையோட சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி எல்லோரும் உன் மேலே கோவமாக இருக்காங்க, அதனால் இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையும் அவள் கொடுத்து அனுப்பிடுறா. 12 வருஷம் கழித்து பெசன்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை ஒரு ஃப்ரெஞ்சு பிரைடை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, அதனால் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வால்டர் வந்து சொல்கிறாரு. அப்பையும் வந்து ஒபீடியண்ட்டாக இவ வந்து என்ன பண்ணுறான்னா அவளோட வில்லேஜுக்கே திரும்ப போயிடுறா. தென் மறுபடியும் இவர் போயிட்டு வெட்டிங் டே அன்னைக்கு முன்னாடி நாள் நீ தான் வந்து எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ நீ தான் வந்து இந்த வெட்டிங்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரிசல்டா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கும் கிரிசல்டா பேஷண்ட்டாக வந்து எல்லா வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கிரிசல்டா சொல்கிறா, உங்களோட நியூ ஃப்ரெஞ்ச் பிரைட் வந்து ஜஸ்ட்டு 16 இயர்ஸ் ஓல்டு தான், யங் கேர்ளாக இருக்கிறா, ரொம்ப அழகாக இருக்கிறா, அவளுக்கு ஒரு பிரதர் இருக்கிறான், அவன் வந்து அவளுக்கு பேஜ் பாயாக இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறா. அண்ட் தென் எல்லோரும் ஃபீஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு அந்த வெட்டிங்னாலே ஃபீஸ்ட் நடக்கும் இல்லையா, விருந்து. ஸோ விருந்துக்கு வந்து எல்லாருமே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வால்டர் மட்டும் அங்கேயே இருக்கிறாரு. அங்கேயே இருந்துட்டு இவளோட ஷோல்டரை வந்து ஹோல்ட் பண்ணி அவளை கிஸ் பண்ணுறாரு. அப்போது வந்து அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் வால்டர் ரிவீல் பண்ணுறாரு, அந்த ஃப்ரெஞ்ச் பிரைடு வேறு யாரும் கிடையாது, உன்னோட பொண்ணு தான், அவளோட தம்பி உன்னோட குழந்தை தான், அவங்க அந்த 2 குழந்தைங்களும் உன்னோட குழந்தைங்க தான் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் அப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு. ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவள் ரொம்ப ஷாக் ஆகுறா. அங்கே இருக்கிற விமன் எல்லாருமே வந்து அமேஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது கிரிசல்டா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பேஷன்ஸை என்னோடய ஒபீடியன்ஸை இவர் செக் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஸோ இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவளோட குழந்தைங்கள் திரும்ப கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சந்தோஷப்படும்போது லேடி நிஜம் வந்து பயங்கரமாக கத்தி கதறி அலறா, என்னோட குழந்தைங்கள எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, யாரும் என்னோட குழந்தைங்கள திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி கதறி அலறாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடிஞ்சுது. தேங்க்யூ. செகண்ட் ஆக்ட் வில் பி கண்டினியூட்.